சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாலே குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது. எந்த குழம்பு வச்சாலும் சரி, வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா அந்த குழம்பு சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளியை நம்ம அதில் சேர்த்துப்போம். சிம்பிளான சிக்கன் குழம்பு செய்யுது உங்களுக்காக இன்றைக்கி அதை ரெடி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சடனாக செய்யலாம். உடனே சட்டுன்னு நம்ம எதாவது ஒன்றுனா யோசிக்காமல் செய்வோம் இல்லையா, அது மாதிரி சட்டுன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், நல்லாவே இருக்கும், உண்மையாகவே நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி சிம்பிளாக செஞ்சேன். அன்றைக்கி இட்லிக்கு தான் செஞ்சேன் நான். ஆனால் நல்லா இருந்தது, குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சுட்டு நல்லா நமக்கு அந்த குழம்பும் நல்லா கிரேவி நிறைய கிடைக்குங்க. நல்லா காரசாரமாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சுவையான ஒரு சிக்கன் குழம்பு, சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்புன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அடுத்து தக்காளி போட்டுப்போம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு போட்டுப்போம். இதில் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கறி மசாலா பவுட்ரு இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு குழம்புக்கு நல்ல கிரேவி மாதிரி நல்லா குழம்பாக வரணும் இல்லையா, அதுக்கு ஆச்சி குழம்பு தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்து அதில் கலந்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் ஒன்றாவே சேர்ந்து கலந்து தான் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், எல்லாத்தையும் கலந்து ஒன்றா கொட்டி நல்லா அந்த மசாலா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கணும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம எதுவாக இருந்தாலும் அதில் சேர்க்கணும். நம்ம அப்போ தான் இந்த பச்சை வாசனை, அந்த தூளோட வாசனைலாம் போயிடும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம சிக்கன் அதில் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா சுவையான சிக்கன் குழம்பு கமன்னு நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இட்லிக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.